இன்றைக்கி தக்காளி குழம்பு சுவையாக செய்யலாம் பாருங்கள். இப்போ பட்டை கிராம்பு எண்ணெய் காஞ்சிடுச்சு. 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இதில் பட்டை கிராம்பு ஏலக்காய் கடப்பாசி எல்லாம் போட்டிருக்கேன். இதை போட்டுக்கலாம். இதோட ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இதோட வெங்காயம், சின்ன வெங்காயம் கொஞ்சம், பெரிய வெங்காயம் பாதி வெங்காயம் எடுத்து வச்சுருக்கிற அதையும் போட்டு வதக்கிக்கலாம். இப்போ தக்காளி 3 தக்காளி வறுத்து வச்சுருக்கேன். அதையும் போட்டு வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கணும். தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள். இப்போ இதில் சாம்பார் பொடி 1 ஸ்பூன், மல்லித்தூள் 1 ஸ்பூன், கரம் மசாலா 1/2 ஸ்பூன் போட்டிருக்கிறேன். இதையும் போட்டு நல்லா வதங்கிக்கலாம். இப்படி வதக்கி செய்கிறப்போ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அரைச்சி செய்கிறவாங்க ஒவ்வொருத்தர் தக்காளியை, ஆனால் இப்படி செஞ்சால் தான் அது ருசியாக இருக்கும். இப்போ இது வேகிறதுக்கு ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா சேர்ந்து வரட்டும். இதோட கொஞ்சம் 1 ஸ்பூன் மட்டும்தான் புளி, ஒரே 1 ஸ்பூன் புளி. இது சேர்ந்து கொதிக்கட்டும், அப்புறம் பார்க்கலாம். இப்போ இதில் ஒரு 1/4 மூடி தேங்காய், ஒரு 10 சின்ன வெங்காயம் வணக்கி, சோம்பு, பொட்டுக்கடலை 1 ஸ்பூன் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். இதெல்லாம் அரைச்சிட்டு பார்க்கலாம். இப்போ இதுக்கு தேவையான உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன். இதையும் இதில் சேர்த்திக்கலாம். இப்படி செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும் குழம்பு. சாப்பாட்டுக்கு பூச்சி சாப்பிட்லாம். இட்லி, தோசை, சப்பாத்தி 2 நாள் ஆனாலும் இந்த குழம்பு நல்லாயிருக்கும். ஃப்ரிட்ஜில் வச்சு சூடு பண்ணி சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். இப்போ நல்லா குழம்பு கொதிக்கட்டும். குழம்பு நல்லா கொதிக்குது. இப்போ மல்லித்தழை போட்டுக்கலாம் கொஞ்சம். அது சுவையான தக்காளி குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.